டாம் குரூஸ் பற்றிய சிறு தொகுப்பு இது. உலகளவில் அதிகம் சம்பாதிக்கும் ஹாலிவுட் நடிகர்களில் ஒருவர். உலகமெங்கும் கோடிக்கணக்கான ரசிகர்களின் நெஞ்சத்தை கொள்ளை கொண்டவர் போன்ற பெருமைகளுக்குச் சொந்தக்காரர் ஆக்ஷன் நடிகர் டாம் குரூஸ். அதிரடி ஆக்ஷன் படங்களில் நடித்து ரசிகர்களின் நெஞ்சத்தை கவர்ந்த டாம் குரூஸ் உலகின் நடிகர்களில் மிகப்பெரிய நான்காவது பணக்காரராக உருவெடுத்திருக்கிறார். 1981ஆம் ஆண்டில் தனது 19 வயதில் நடிப்புத் துறையில் காலடி எடுத்து வைத்த டாம் குரூஸ் திரையுலகில் வெற்றிகரமாக 34 வருடங்களை கடந்திருக்கிறார். டாம் குரூஸ் நடிக்க வந்த இந்த 34 வருடங்களில் மிஷன் இம்பாசிபிள் உள்ளிட்ட ஆக்ஷன் படங்களையும் சேர்த்து சுமார் 47 படங்கள் நடித்து முடித்திருக்கிறார். இவரின் நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த மிஷன் இம்பாசிபிள் பாகம் 5 உலமெங்கும் வசூலில் சக்கைப்போடு போட்டுக் கொண்டிருக்கின்றது. 30 வருடத்திற்கும் மேற்பட்ட திரைவாழ்க்கையில் பல்வேறு சாதனைகளை புரிந்திருக்கும் டாம் குரூஸைப் பற்றி இங்கு காணலாம். 1962ஆம் வருடம் ஜூலை மாதம் 3ஆம் தேதி பிறந்த டாம் குரூஸ் தனது 19 வயதில் எண்ட்லெஸ் லவ் என்ற திரைப்படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் அறிமுகமானார். 1983ஆம் ஆண்டு வெளிவந்த லாஸ் இன் இட் திரைப்படத்தில் முதன்முறையாக ஹீரோவாக நடித்த டாம் குரூஸ் அதே ஆண்டு வெளிவந்த ரிஸ்கி பிசினஸ் மூலம் ஹாலிவுட்டின் வசூல் நாயகனாகவும் உயர்ந்தார். 1988ஆம் ஆண்டு வெளியான ரெயின்மேன் திரைப்படம் 25 மில்லியன் செலவில் எடுக்கப்பட்டு உலகம் முழுவதும் சுமார் 355 மில்லியன்களை வசூலித்து டாம் குரூஸின் அந்தஸ்தை உலகளவில் உயர்த்தி பிடித்தது. டாம் குரூஸின் அதிரடி ஆக்ஷன் நடிப்பில் 1996ஆம் ஆண்டு வெளிவந்த மிஷன் இம்பாசிபிள் திரைப்படம் முரட்டு ஆக்ஷன் நாயகனாக டாம் குரூஸை உலகத்திற்கு வெளிப்படுத்தியது. 80 மில்லியன் செலவில் எடுக்கப்பட்ட இந்த படம் உலகமெங்கும் சுமார் $457.7 மில்லியன் வசூலித்து சாதனை புரிந்தது. டாம் குரூஸ் நடித்து இதுவரை 5 பாகங்கள் வெளிவந்து விட்டன. ஆனால் ஒவ்வொரு முறையும் படத்தின் மீதான ரசிகர்களின் எதிர்பார்ப்பு அதிகரித்து கொண்டே செல்கிறதே தவிர சற்றும் குறையவில்லை. இந்த 19 ஆண்டுகளில் மிஷன் இம்பாசிபிள் படத்தின் தொடர்ச்சியாக 5 பாகங்கள் வெளிவந்து விட்டன. 5 முறையும் ஈத்தன் ஹண்ட் என்ற பெயரில் எதிரிகளை துப்பறியும் ரகசிய உளவாளியாக டாம் குரூஸ் வந்து ரசிகர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி இருக்கிறார். ஆரம்ப காலத்தில் சின்ன வேடங்களில் நடித்து கொண்டிருந்த டாம் குரூஸ் நாயகன் அந்தஸ்திற்கு உயர்ந்த பின்பு இந்த 30 வருடங்களில் ஒரு தோல்வியை கூட இதுவரை சுவைத்தது கிடையாது. சில படங்கள் வசூலில் சின்ன அளவில் சறுக்கினாலும் கூட மற்ற வகையில் லாபம் ஈட்டி டாம் குரூஸின் வெற்றி அந்தஸ்தை தொடர்ந்து தக்க வைக்க உதவியுள்ளன. 57 வயதாகியும் கூட மிஷன் இம்பாசிபிள் 5 படத்தில் டூப் போடாமல் இளம் நாயகர்களுக்கு சவால் விடும் அளவிற்கு டாம் குரூஸ் கலக்கி எடுத்துள்ளார். $150 மில்லியன் செலவில் எடுக்கப்பட்ட இத்திரைப்படம் 10 நாட்களில் இதுவரை $265 மில்லியன்களுக்கும் அதிகமாக வசூலித்து சாதனை புரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வயசானாலும் டாம் குரூஸோட அழகும் ஸ்டைலும் இன்னும் குறையவில்லை என்பதற்கு மிஷன் இம்பாசிபிள் 5 ரப் நேஷன் ஒரு சாட்சி. டாம் குரூஸ் நடித்து இதுவரை வெளிவந்த படங்களில் கட்டாயம் ரசிகர்கள் பார்த்து ரசிக்க வேண்டிய 10 படங்கள். ரிஸ்கி பிசினஸ் 1983 இல் வெளியான படம். மிஷன் இம்பாசிபிள் கோஸ்ட் புரோட்டோகால் 2011 இல் வெளியான படம். மிஷன் இம்பாசிபிள் ரோக் நேஷன் 2015 இல் வெளியான படம். எட்ஜ் ஆஃப் டுமாரோ 2014 இல் வெளியான படம். டாப் கன் 1986 இல் வெளியான படம். கலாட்டரல் 2004 இல் வெளியான படம். மைனாரிட்டி ரிப்போர்ட் 2002 இல் வெளியான படம். ஜெரி மெக்வயர் 1996 இல் வெளியான படம். ரெயின் மேன் 1988 இல் வெளியான படம். மிஷன் இம்பாசிபிள் 1996 இல் வெளியான படம். இவை எல்லாம் இவரை புகழின் உச்சியில் ஏற்றிய படங்கள்.